ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ராகு பிறந்த நட்சத்திரம் வந்து பரணி. ஓகே. நம்ம புராண இதிகாச பிரகாரம் ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும். ஓகேங்களா? ஸோ உடல் இல்லாத தலை வந்து ராகு, தலை இல்லாத உடல் வந்து கேது. ஓகேங்களா? அப்ப தலை இல்லைன்னா உடலால வந்து சுயமா சிந்திக்க முடியாதுல்ல. கேது வந்து ஒரு துறவு கிரகம் ஏன் சொல்றாங்கன்னா தலை இல்லாத வெற்று உடல் அது. ஓகேங்களா? தலை இல்லைன்னா என்ன, ஐடென்டிட்டியே இல்லை, தனக்குன்னு ஐடென்டிட்டியே இல்லை, நான் கிடையாது, அவனே நான் அப்படின்னு உணர்றது தான் முக்தி நிலை. ஓகேங்களா? அப்போ என்னை நான் இழந்தாதானே நான் அவனோட கலக்க முடியும். ஒரு நீர், ஒரு சொட்டு நீர் தனியா வச்சிருந்தா அது நீர், அது நீங்க பக்கெட்ல ஊத்திட்டா அந்த சொட்டு எங்க நீங்க தேட முடியாது. சூரியனுக்கு அதி தேவதை சிவன், சந்திரனுக்கு அதி தேவதை வந்து சக்தி, அது மாதிரி ஒண்ணு இருக்குது இல்லவா? இப்ப நீங்க வந்து கேதுவுக்கு அதி தேவதை நீங்க பாத்தீங்கன்னா யாரு வருவார்னா பிள்ளையார் தான் வருவார். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் 2 ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நமக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை அழகாக சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கே அப்படின்னா கிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் இன்னும் எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க இருக்கோம். குறிப்பாக ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராகுனாலே நம்ம பயப்படுவோம், கேதுனாலே பயப்படுவோம். ராகு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரு, ஒருவேளை அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் மாறுபாடுகள் கொண்டு வரணுங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ராகு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல வர்றது ஒரு பயம்தான். நீங்கள் தான் அந்த பெயர்ச்சி விதிகள்லாம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னும் போது ராகுவுடைய பிறந்த நட்சத்திரம் என்ன, அது அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருந்தா என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும், நம்ம இதில் கவனமாக இருக்கணும்? இல்லை, ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ராகு பிறந்த நட்சத்திரம் வந்து பரணி. ஓகே. நம்ம புராண இதிகாச பிரகாரம் ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, கேது பிறந்த நட்சத்திரம் வந்து ஆயில்யம். ராகு கேது அவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள். சப்போ அவங்க வந்து என்னன்னா தேவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த அமிர்தம். ஓகேங்களா? அந்த அமிர்தத்தை வந்து தேவர்கள் உருவெடுத்து ஒரு அசுரன் வந்து சாப்பிட்றதுக்கு தேவர்கள் மத்தியில போய் உட்காந்துடுறாரு. ஓகேங்களா? மோகினி அமிர்தத்தை பரிமாறுறாங்க. ஆமா, விஷ்ணு அவதாரம். ஓகேங்களா? அமிர்தத்தை பரிமாறுறாங்க. இவருக்கு தெரிஞ்சு போச்சு அசுரர்களை ஏமாத்துறாங்க, அதனால நம்ம வந்து தேவர்கள் உருவம் எடுத்து அந்த அமிர்தத்தை நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த உருவம் எடுத்து இவர் போய் உட்காந்துடுறாரு. யாருக்கும் சந்தேகம் வரல. ஓகேங்களா? கரெக்டா ரெண்டு பேரும் அவங்களை காட்டி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். இவர் அசுரன், இவர் தேவர் உருவத்துல வந்திருக்காரு, இவர் நம்ம ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? காட்டி கொடுக்குற ரெண்டு பேர் சூரியனும் சந்திரனும் பக்கத்துலயே உட்காந்து செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? சரி, அப்படி அந்த ரெண்டு பேர் காட்டி கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணிடுறாங்க, தன் கையில இருக்கிற ஆயுதத்தினால மோகினி வந்து அவங்க தலையை அடிக்கும் பொழுது தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும். ஓகேங்களா? சோ உடல் இல்லாத தலை வந்து ராகு, தலை இல்லாத உடல் வந்து கேது. ஓகேங்களா? அப்ப தலை இல்லைன்னா உடலால வந்து சுயமா சிந்திக்க முடியாதுல்ல. உடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது பிரகாரம் தான் அது இயங்கும். ஆனா தலை இல்லைன்னா உடலுக்கு கமாண்ட் கொடுக்கறது யாரு? உடலுக்கு நீ இச்சை கிடையாதுல்ல. ஓகேங்களா? அதனாலதான் கேது இச்சை இல்லாத கடமை. நம்ம நிறைய சாமியார்களுடைய ஜாதகம் பார்த்தா கேதுவா இருக்கும். இல்ல, அது ஏன் சொல்றாங்க, ஏன் கேது துறவு, ஏன் வந்து கேது வந்து டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. கேது வந்து ஒரு துறவு கிரகம் ஏன் சொல்றாங்கன்னா தலை இல்லாத வெற்று உடல் அது. ஓகேங்களா? தலை இல்லைன்னா என்ன, ஐடென்டிட்டியே இல்லை, தனக்குன்னு ஐடென்டிட்டியே இல்லை. அப்போ ஒரு முக்தி நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல தன்னுடைய சுய அடையாளத்தை இழக்கணும். ஓகே. நான் கிடையாது, அவனே நான் அப்படின்னு உணர்றது தான் முக்தி நிலை. ஓகேங்களா? அப்போ என்னை நான் இழந்தாதானே நான் அவனோட கலக்க முடியும். ஒரு நீர், ஒரு சொட்டு நீர் தனியா வச்சிருந்தா அது நீர், அது நீங்க பக்கெட்ல ஊத்திட்டா அந்த சொட்டு எங்க நீங்க தேட முடியாது. அடையாளத்தை இழக்கணும். ஆமா, எல்லாமே நீர் தான். ஓகேங்களா? ஒரு இடத்துல பிறப்பு எடுக்கிறதுனால மழை நீர் தான் ஒரு இடத்துல விழுது, அதுக்கப்புறமா தான் அருவி, அதுக்கப்புறமா தான் ஆறு. ஒரு இடத்துல ஓடுறதுனால இது அமராவதி ஆறு, இது கொசஸ்தலை ஆறு, இது திருமூர்த்தி நம்ம பேர் வச்சிடறோம். ஓகேங்களா? இது கங்கை, இது காவிரி நம்ம பேர் வைக்கிறோம். கடல்ல கலந்ததுக்கு அப்புறம்
கரெக்ட். எது கங்கை எது காவிரி நீங்க எப்படி பிரிக்க முடியும்? கரெக்ட்டுங்களா? அப்போ அவனோடு இரண்டரை கலந்த பிறகு தனித்தனி அடையாளம் கிடையாது. அந்த ஆன்மாவுக்கு தனித்துவ அடையாளம் கிடையாது. சோ அப்ப அதை அடையாளத்துக்கு தானே எல்லா ஆன்மாவும் தவம் கிடக்குது. சோ அதனாலதான் அந்த முக்தி. ஏன்னா தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறாருல, அதனால வந்து அவர் கேது. ஓகே. சோ அப்போ கேது அப்படின்றவரு நீ முக்திக்கு போறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் தூக்கி போட்டுரு. ஓகேங்களா? தூக்கி போட்டுருன்னு சொல்றது கேது. ஓகேங்களா? எல்லாத்தையும் வாரி போட்டுக்க அப்படின்னு சொன்னா ராகு. எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஏன்னா உடல் கிடையாது. ஆமா, வெறும் தலை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உடலுக்கு ஒரு சாச்சுரேஷன் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. வெறும் தலைக்கு இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கொடு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதான் ராகு. ஓகே. அப்புறம் முக்திக்கு நேர்மாறு ஆப்போசிட் இச்சை இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ராகு வந்து கேட்டு அந்த பேரா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, வொர்க்கஹாலிக், ஆல்கஹாலிக், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதனால தான் ரசாயனம் வந்து ராகு. ஓகேங்களா? அப்ப ஏன்னா அடிக்ஷன், அதனால தான் ராகு. அடிக்ஷன் என்ன அர்த்தம்? நான் 100 தடவை இல்ல, 1000 தடவை இல்ல, லட்சம் தடவை இல்ல, கோடி தடவை அந்த விஷயத்தை பண்ணிட்டேன், இருந்தாலும் அதை பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஒரு பற்றுதல். ஒரு இடத்துல நான் நிறுத்தணும், நான் நிறுத்தாம நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால வந்து இது வந்து ராகு. சோ வெறும் தலை வந்து ராகு, வெறும் உடல் வந்து கேது. இதுல இப்ப இந்த தலை உடலுக்கு வந்து அவங்க புராண கதையில என்ன சொல்லியிருப்பாங்க, பாம்பு உருவம் கொடுத்துருவாங்க. தலைக்கு கீழே வெறும் பாம்பு உருவம் கொடுத்துருவாங்க, அது வந்து ராகு. உடலுக்கு மேல பாம்பு தலை வச்சிருவாங்க, அது கேது. இது வச்சிருவாங்களா? சரி. அப்போ இந்த ஒரே ஆளா இருந்த நபரை 2 பீஸா தனியா பிரிச்சது மோகினி. ஓகே. எப்ப பிரிச்சாங்க? உணவு பரிமாறுற அந்த கரண்டியில தான் அடிச்சு பிரிப்பாங்க. அன்னபூரணி அவங்க அமிர்தத்தை பரிமாறிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த கரண்டிலேயே அடிப்பாங்க. இதுதான் வந்து புராண இதிகாச கதை. ஓகே. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? அதை காட்டி கொடுத்தது யாரு? சூரியன் சந்திரனும். ராகு வந்து சந்திரன் கர்மா, கேது சூரியன் கர்மா. டைரக்டா கனெக்டட். ஓகே. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கேது ராகு பத்தி நம்ம பேசணும். இப்போ அந்த கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் இல்லைங்களா? ஆயில்யம் வந்து சூரியன் கர்மா. கேதுவுக்கு அதிதேவதைன்னு இப்போ 9 கிரகத்துக்கு அதிதேவதை இருக்கு. சூரியனுக்கு அதிதேவதை சிவன், சந்திரனுக்கு அதிதேவதை வந்து சக்தி, அந்த மாதிரி ஒன்னொன்னு இருக்குது அல்லவா? இப்ப நீங்க வந்து கேதுவுக்கு அதிதேவதை நீங்க பாத்தீங்கன்னா யாரும் வருவார்னா பிள்ளையார் தான் வருவார். 9 கிரகங்கள்ல நல்ல கவனிங்க, கேதுவுக்கு அதிதேவதை யாரு? பிள்ளையார். ஓகேங்களா? கேது ஞானகாரகன். ஓகேங்களா? ஞானம்னா என்ன? எது தேவை எது தேவை இல்லை, தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டுரு, தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ. ஓகேங்களா? இதுதானே கேது. ஓகே. அப்ப 2வது ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு பிறவின்னு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனுஷன் இறக்கணும். ஓகேங்களா? இல்ல பிறவா நிலைக்கு போகணும்னா அப்பவும் மரணம் நடக்கணும். அப்ப அந்த இறப்பு அல்லது மரணம்ன்ற நுழைவாயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா தான் ஒண்ணு பிறவா நிலைக்கோ அல்லது அடுத்த பிறவிக்கோ போக முடியுது. ஒரு சைக்கிள். இந்த பிறவா நிலையோ அல்லது அடுத்த பிறவி எடுக்கிறதோ, இந்த 2த்துக்கு அடிப்படையே யாருன்னா கேதுதான். ராகு வந்து எதுவுமே கிடையாது. ராகு வந்து நான் அழியக்கூடாது, நான் இம்மோர்டலா இருக்கணும்னு நினைக்கிறவர். கேது வந்து ஒண்ணு விட்டுட்டு நவுந்துரு, ஒண்ணு தெய்வத்தோட தெய்வம் ஆயிடு, இல்ல நெக்ஸ்ட் பிறவை எடுத்துரு, இங்கே இருந்துகிட்டு உயிரை வாங்காத, அது வந்து கேது. நான் அடுத்த வேலையை பார்க்கணும்ல, அந்த சைக்கிள் வந்து கேது. அப்போ நீங்க எப்பவுமே நீங்க வந்து பாருங்க, இந்த மெடிசனுக்கு தமிழ்ல வந்து அழகான ஒரு வார்த்தை இருக்கு. எப்பவுமே நம்ம ஆன்மீகத்துல துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. துவம்னா பிறவி, துவம்னா துவக்கம். ஓகேங்களா? மருத்துவம், எனக்கு நீ மறுபிறவி கொடுத்துட்டாங்க. அதுதான் அது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. மருத்துவருக்கு என்ன ஒரு அடையாளம் பாருங்க. ஆமா, நம்ம கடவுளுக்கு அடுத்து அவங்கள தானே பார்ப்போம். அவங்கதான் கடவுளாவே பார்ப்போம். நோய் வந்துச்சுன்னா அவங்கதான் கடவுள். மறு உந்துன்னா என்ன? உந்து சக்தி. ஓகேங்களா? ஒருத்தருடைய உடம்பு செயலிழந்து போச்சு, நோய் வந்துருச்சு, நோய் கிருமி தாக்குது. ஓகேங்களா? அவருக்கு மறுபடியும் மறு உந்தணும். ஓகேங்களா? அந்த மறு உந்து தான் மருந்து. ஓகேங்களா? மறுபடியும் அவருக்கு ஒரு துவக்கத்தை நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் அந்த செல்ஸை மறுபடியும் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்றோம், புது செல்ஸை மறுபடியும் உருவாக்குறோம். அப்ப தினம் நமக்குள்ள செல்ஸ் புதுசா உருவாக்கி அழிஞ்சிட்டு தானே இருக்கு. அதை இண்டிகேட் பண்ற மருத்துவம் வந்து கேது. சூப்பர். மருத்துவத்துக்கான கடவுள் யாரு? சூரியன். கேது பிறந்த நட்சத்திரம் என்ன? ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்ன கர்மா? சூரியன் கர்மா. இதுல இன்னொரு சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர். ஓகே. விநாயகருடைய வாகனம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலி.
ஓகேங்களா? எலி மூஞ்சூறு எலி எலி வகை, அதுதான் மூஷிகம் தான் விநாயகருடைய வாகனம். இதுக்கும் இந்த கேது ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்ததுக்கும் அந்த ஆயில்ய நட்சத்திரம் சூரியன் கர்மா வாங்கி இருக்கிறதுக்கும் இந்த சூரியன் கர்மாவுக்கும் மறுபிறவிக்கும் முக்திக்கும் என்ன கடவுள்னு பாத்தீங்கன்னா, என்ன கனெக்ஷன் பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய இறப்பையும் பிறப்பையும் அட்ரஸ் பண்றது டாக்டர் மட்டும்தான். கரெக்டா? ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்ம இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய் எரிச்சிட மாட்டான், டெத் சர்டிஃபிகேட் கேட்டா கொடுக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பார்த்து அவங்க நாடி பிடிச்சு அதுல ஸ்டெத் வச்சு இவங்க இறந்துட்டாங்கன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். கிளினிக்கலி டெட் அப்படின்றத டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ மருத்துவர் தானே சாட்சி அந்த இறப்புக்கு. முக்தி அந்த ஆன்மா அதை விட்டு வெளியே போயிடுச்சுன்றதுக்கு மருத்துவ சாட்சி. ரெண்டாவது பிறந்துடுச்சுன்றதுக்கு மருத்துவர் தானே சாட்சி. ஆமா, எல்லா காலத்திலயும். அந்த காலத்திலயும் கூட வீட்டுக்குள்ள மருத்துவ வச்சு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள மருத்துவம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பெற்றுக்கிறோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் சாட்சியா இருக்கிறதே அந்த கேது தானே. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ அந்த அந்த கேதுவுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய விநாயகர், அவரு ஒரு பக்கம் பிரம்மச்சாரிம்பாங்க, இன்னொரு பக்கம் அவருக்கு 2 மனைவி இருக்கும்பாங்க. சித்தி புத்தி. அந்த சித்தி புத்தி யாருன்னா பிரம்மாவுடைய புதல்விகள். பிரம்மா யாருன்னா படைக்கிற கடவுள். அங்கே வந்தாச்சு. ஓகேங்களா? ஏன் சித்தி புத்தி? நம்ம என்ன சொல்லுவோம், சித்தம் ஒருத்தருக்கு வந்து மைண்டு சரியா வேலை செய்யல அப்படின்னா சித்தம் கலங்கி போச்சுமோ. அப்ப அதுதானே மைண்டு, அதுதானே சைக்காலஜி. அப்ப புத்தி நீ ஏன் சொல்றோம்? புத்தின்றது இன்டெலிஜென்ஸ், சித்தின்றது கான்சியஸ். உணர்வு நிலையில இருக்கிறதெல்லாம் சித்தம். ஓகேங்களா? லாஜிக்கலா யோசிக்கிறதுலாம் புத்தி. இப்ப இது 2 சேர்ந்தாதானே இன்டெலிஜென்ஸ், இது 2 சேர்ந்தாதானே கிரியேஷன் நடக்கும், இது 2ம் சேர்ந்தாதானே ஏதாச்சும் ஒரு விஷயம் உருவாகும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஞான காரகனான விநாயகனுக்கு படைக்கும் கடவுள், அவர் பெத்த சித்தி அறிவுக்கும் சித்திக்கும் புத்திக்குமான தெய்வங்கள் வந்து அவருக்கு மனைவரா இருக்கிறாங்க. அறிவையே கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. ஓகேங்களா? கல்யாணம் பண்ணி அவருக்கு வாகனம் இருக்குல்ல, அந்த எலி வாகனம் இருக்கு இல்லைங்களா, கேது சூரியன் கர்மா. கரெக்ட் தானே? விநாயகருக்கு சூரியன் கர்மா இருக்கணும்ல, கட்டாயமா இருக்கணும். விநாயகருக்கே சிவன் பகை இல்ல, அப்பா ஆகாதுதான். தலை வெட்டி அதுக்கப்புறமா தானே யானை தலையை கொண்டு வந்து வைப்பாங்க. கரெக்ட். கேது தலை இல்லாதவர் தானே, தலை வெட்டி பாம்பு தலையை கொண்டு வந்து வச்சாங்க. விநாயகரே மனித தலையை இழந்து யானை முகத்தை கொண்டு வந்து வச்சவர் தானே விநாயகர். கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? சரி, இது எப்படி சார் எலியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆயில்யம் சூரியன் கர்மா. சூரியன் வந்து மருத்துவத்துக்கு காரகத்துவம். இன்னி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை மருத்துவ ஆராய்ச்சியும் எலி மேலதான் நம்ம நடத்துறோம். லேப்ல எலி சோதனை முடிஞ்சதா அப்படின்னு தான் கேட்பாங்க. கரெக்டுங்களா? சோ இப்போ விநாயகர் ஆகட்டும், அந்த யானை ஆகட்டும், அதனுடைய வாகனமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ சைடில் இருக்க சித்தி புத்தி ஆகட்டும், பிரம்மாவுடைய புதல்விகள் ஆகட்டும், அதை சுற்றி நடக்கக்கூடிய பிறப்பு இறப்பு சுழற்சி ஆகட்டும், அதை சுற்றி நடக்கக்கூடிய அறிவியல் மருத்துவமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன தொடர்புன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கனெக்ட் ஆகணுங்கிறதே கிடையாது இல்லையா? எல்லாமே பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். பிறந்தாச்சு, கேது பிறந்த நட்சத்திரத்துல நாம பிறந்துட்டோம், என்னத்துல கவனம் வைக்கணும்? என்னங்க சார்? எதுல கவனம் வைக்கணும்? எதுல கவனம் வைக்கணும்? எதை விடுறதுன்னு முதல்ல தெரியணும். எது வேணும் எது வேணாங்கிறதுல ஒரு மனசுல எதை வச்சிருக்கணும், எதை தூக்கி சுமக்க கூடாதுன்றது தெரியணும். ஓகே. அப்ப ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான முதல் டிப்ஸே எதை தூக்கி போடணும்னு தெரியணும். எதை தூக்கி போடணும்ன்றது தெரியாம எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல மட்டும் கிடையாது, எந்த ஜென்மத்திலுமே அவங்களுக்கு முக்தின்றது கிடையாது. ஓகே, இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களா தூக்கி போடக்கூடாதுல்ல, தூக்கி போடணும்ல, போட்டணும், தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்போம், சுமந்துட்டு இருக்க கூடாது. கேதுவா நீங்க இருக்கணும், நீங்க ராகுவா மாறக்கூடாது. ஓகே, உங்களுடைய கேது காரகத்தை விட்டுட்டு நீங்க ராகுவா மாறீங்கன்னு வச்சுங்க, பிறவியே நரகம் தான், உங்களுடைய வாழ்க்கையும் நரகம் தான். ஸோ அதை உணர்ந்து அவங்க செயல்படணும். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம தனித்தனியா நட்சத்திரங்கள்ன்றது போகாம கிரகங்களுடைய அடிப்படையில அந்த கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து அதற்குரிய கர்ம பதிவு இருக்கும். அந்த கர்ம பதிவு தெய்வங்களுக்கே இருக்கு. அதன் மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாம வரலாறா பாக்குறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து. ஏன்னா கேதுனாலே நம்ம விநாயகர் பகவான் அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆனா எந்த விநாயகர்னு சொல்றோம் நமக்கு தெரியாதுல்ல, அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு. கேதுக்கும் தலை கிடையாது, விநாயகருக்கும் வந்து தலை வந்து மனித தலை கிடையாது அப்படிங்கிறது இது இத்தனை நாள் இந்த ஆங்கிள் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஞானக்காரகனுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன, கேதுல பிறந்தா, கேது நட்சத்திரத்துல வாங்கி பிறந்தோம்னா
நாம் எந்த அளவுக்கு ஞானத்தோடு இருக்கணும், எதை சுமக்கணும் சுமக்கூடாது பிரித்து பார்க்கணுங்கிறத அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. கட்டாயமாக பார்த்துட்டு இருக்கவங்க பலன் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல சார். நன்றி.